பெண்களுக்கு ஏன் இந்த நிலைமை? ஒரு வயதிற்கு மேல் பெற்றவர்களுக்கே பாரமாய் தெரிகிறார்கள். புகுந்த வீட்டில் மாமியாருக்கு பிடிக்காதவராயிருக்கிறார்கள். தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் பார்க்கக்கூடாது என்பதற்காக அதட்டும் தாயை தன் பிள்ளைகளை ஒதுக்குபவர்களாக யாரிடமும் கையேந்தி எதற்கும் நிற்கக்கூடாது என எண்ணுவார்கள். சுற்றி உள்ளவர்களால் திமிர் என்ற பட்டம் சூட்டிக் கொள்பவர்களாக உலா வருபவளே, பெண் விதி எவ்வளவு கடினமாயிருந்தாலும் கடவுளின் அருள் பார்வை உங்கள் மீது படும்போது அனைத்தும் நன்மையாக மாறும். நீங்கள் படும் துன்பங்கள் அனைத்தும் காலிகமானவை. வாழ்வில் வசந்தம் வீசும் நாள் வெகு விரைவில் வரும். கடவுளே கதி என நம்பியிருக்கும் உங்களை கடவுள் கைவிட மாட்டார். எதை நீ இழந்தாலும் எல்லாம் மாறுமென்று நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இரு. அனைத்தும் நீங்கள் நினைத்தால் மிக அழகாக மாறும். தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ சோர்ந்து விழும்போது உன்னை தூக்கி சுமக்க உன் பின்னால் உன்னை கடவுள் தொடர்கிறார் என நம்பு. எனவே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சிறிய மாற்றங்களே ஒரு பெரிய நன்மையை நோக்கி ஆரம்பமாகிறது என எண்ணி பெண்கள் மாற்றத்தைக் கண்டு படாமல் துணிச்சலுடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ